டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகம் கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். இந்த சனிப்பெயர்ச்சியில அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கும் சார்? சனிப்பெயர்ச்சியில வாழ்க்கையில ஜெயிக்க போற ராசி இந்த கடகராசி தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, இந்த ராசி அஷ்டம சனியிலிருந்து படாத பாடு 2.5 வருஷம் ஏன் வாழ்ந்தோன்னு இருந்த ராசி தான். அதற்கு முன்னாடியாவது பார்த்தா அதுக்கு கண்டகச்சனி. லாஸ்ட் 5 வருஷங்கள் நொந்து போன ராசி இந்த ராசிங்க. அதாவது திறமை இருந்தும் ஜெயிக்க முடியாம, வாய்ப்பு இருந்தும் கிடைக்காம, சொந்த பந்தத்துல ஏற்பட்ட அவமானங்கள், தன் தகுதிக்கு கீழே இறங்கி எவ்வளவுதாங்க போவாங்க. ஆனா இந்த ராசி அவ்வளவு போயிருக்கு. இப்ப இந்த ராசி மார்ச் மாசம் மாறின உடனே ஃபர்ஸ்ட் சந்தோஷம். அப்பாடா, ஒரு வேர்ல்டு கப் ஜெயிக்கிற மாதிரி, இந்தியா ஜெயிக்கிற மாதிரி, ப்ளூ கலர் கப் டிஷர்ட் எப்படி ஜெயிக்கிற அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய இது. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட இருந்த அனைத்து தடைகள் விளைகிறோம். திருமணம் மட்டும் இல்லை, இவங்களுக்கு இருக்கிற கூட்டு சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி ஆல்ரெடி கல்யாணமானவங்க இருந்த பிரச்சனை, நண்பர்கள் ரீதியான இருந்த தொந்தரவுகள், கூட்டு பிஸ்னஸ்ல பண்ணது, இதுல பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கிற கிளைண்ட்டுக இருந்த மனஸ்தாபம், குறிப்பா பண ரீதியாக பல தொந்தரவு. இந்த ராசிகிட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க, சார் கண்ணு பிரச்சனை, பல்லு பிரச்சனை, மாசம் மொய் வச்சுக்கிட்டே இருக்கோம், சொந்த பந்தத்துக்கு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்குது, ஆனா எங்களுக்கு நோய் வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி விலகிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க குழந்தை வளர்ச்சி அடைய போறாங்க. இந்த ராசி தான் ஜெயிச்சுக்கிறது மட்டும் இல்லாம தனக்கு இருக்கிற குழந்தைகளை படிப்பு ரீதியாக, சொத்து ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்லது ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், இந்த ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல தடைகளுக்கு அப்புறம் திருமண யோகம். நிறைய பேத்துக்கு திருமணத்திலே பாத்தீங்கன்னா கோல்டன் விஷயம் என்னன்னா, திருமணம் மறுக்கப்பட்ட 39 வயசுடைய ஆணா இருக்கலாம், 30-32 பெண்ணா கூட இருக்கலாம், அவங்களுக்கே திருமணம் நடக்கும். அப்ப தவற விட்ட அனைத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இதுல வேலை சம்பந்தப்பட்டதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரம். ஆமா, ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சனி 10ஆம் பார்வையா பார்க்க போறார். சனியும் குருவும் சேர்ந்து பார்க்கும் இடத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6ஆம் இடம் இருக்குது, ருண ரோக சத்ரு, எதிரிகள் விலகுறாங்க, வேலையில் ப்ரமோஷன் வருது, வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது, வேலை ரீதியாக புதுசா கத்துக்கிறாங்க, தன் முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமா மாறுது. இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் இது. இந்த ராசி பார்த்தீங்கன்னா இப்ப கார் வாங்கணும்னு ஆசைப்படும், இடம் வாங்கணும்னு ஆசைப்படும், சொத்து வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்கணும், ஆனா முன்னாடி வாங்க இல்லை. இப்பதான் பாத்தீங்கன்னா போய் கார்ல இப்பதான் புக் பண்ணிருப்பாங்க. ஒரு சில மாசம் முன்னாடி, சனி மாறதுக்கு முன்னாடியே, சார் ஆமா சார் கார் புக் பண்ணேன், இடம் ஒண்ணு பார்த்திருக்கேன், அமையுமா அப்படின்னு வரும். அப்ப அந்த மாதிரி இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வருது. உடல்நிலை, இப்பதான் போய் ஜிம்முக்கு போறேன், பேட்மிண்டன் விளையாடுறேன், ஹெல்த் ஃபிட்னஸ் அப்படி இப்படின்னு கம்பியெல்லாம் போட்டு வளைச்சிட்டு இருப்பாங்க. பழையதன கழிதல், புகுதல் இந்த ராசிக்கு தாங்க. இப்போ எது பண்ணாலும் பாசிட்டிவ் ஆகும்னு சொல்றீங்களா? இந்த ஒரு காரியம் தொட்டதும் தொலைஞ்சிடும் சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா இந்த ராசிக்கு பெரிய தடைக்கல்லாக இருந்தது சனி பகவான்.
அதான் விலகுது. கொஞ்சம் வலி. அப்ப ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இத்தனை நாளா டிராபிக்ல மாட்டிட்டு இருந்தாங்க. ம். இப்ப பைபாஸ் ரோட்ல ஃப்ரீ வேல வேகமா போகலாம். ம். வித் சேஃப்டியா பார்த்து போயிட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். இது நிறைய பேத்துக்கு கோல்டன் டைம்ங்க. ம். இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இனி உங்களுக்கு அனுபவங்கள் தேவையில்லை. ம். வாங்கினாடியே பல அனுபவம் இருக்குது. ம். அப்ப இந்த நேரத்துல அவ்வளவு சிறப்பாக இருக்கிற காலகட்டம் உண்டு. எல்லா வகையிலும் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறது. இந்த கலைத்துறை, சினிமா சம்பந்தப்பட்டவங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட யோக காலம். ம். நிறைய கடகராசிக்காரங்க நிறைய பேர் எல்லாம் படாத பாடு பட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகாத படம் கடகராசி இருக்குது. கண்டிப்பா. பதவி போன பல அரசியல் இருக்கு. உங்களுக்கு கடகம் தெரியும். இந்த ராசிக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புண்டு. ம். இப்ப ஜனநாயகன் வரப்போறார். அவங்க கடகராசி அவங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால இந்த சனி வந்ததுக்கு பின் இனி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி எப்படின்னா, கண்டிப்பா தமிழ்நாடுங்கிறதே கடகம் தாங்க. ம். கடகத்துக்கு தமிழ்நாடு சொல்லுவோம். லாஸ்ட் 2.5 வருஷம் நமக்கு நிதி எத்தனை வரல, கண்டிப்பா. குரு வரப்போறார். பழைய அத்தனையும் மாறி தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் வந்தாச்சு. ஓகே சார், எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டீங்க. எதுல காஷியஸா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவீங்க? நிச்சயமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சொல்றது நிச்சயமா. ஏன்னா ராசிக்கு 2ல கேது, 8ல ராகு இருக்கு. ம். பேராசை பெருநஷ்டம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆசை தப்பு இல்ல, பேராசை தப்பு. சார் நேரம் நல்லா இருக்கு, நாங்க ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேர் மார்க்கெட்ல போட்டோம். ம். அப்ப என்ன பண்ணும், புதையல் போறேன், லாட்ரி போறேன்னு போய் விரைய மாட்டோம். வரக்கூடாது. அந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. ம். இந்த நிறைய பேர் கிரிப்டோல விட்ட காசுல இந்த கடகம் தான். ம். கிரிப்டோல போடுறேன் அது பண்றேன்னு. ம். அப்ப இனி பண்ணலாம். இனி வெளிச்சம் வெற்றி தான். இந்த ஒரு பணம் முதலீடு மட்டும் கரெக்டா பண்ணிட்டா ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசி இந்த கடகம். ஓகே சார், அவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் இருக்கு சார்? நிச்சயமா இவங்களுக்கு கடகத்துக்குன்னு ஒரு வழிபாடு, அதாவது இவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி ம். இவங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி, ம். திருவானைக்காவலர் அகிலாண்டேஸ்வரி கோயில சென்று வழிபாடு செய்து அங்க சன்னதியில பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் தன் மனைவியோட இருக்கார். மனைவியோட இருக்கு. தனித்த சனீஸ்வரர் பார்த்திருக்கார். அதுவே பெரிய அது. தன் குடும்ப மனைவியோட சேஷ்டா தேவியோட இருக்கார். ம். அந்த வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் சிறப்பா இருக்கும். இவங்க வீட்டு ரீதியாக என்ன சொல்லுவோம்னா, வீட்டுல கொஞ்சம் வீடெல்லாம் ஆல்ட்ரு பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ம். கொஞ்சம் இடிச்சு காட்டலாம்னு நினைச்சோம் சார், நிச்சயமா மாத்தலாம். ம். இவங்க பாத்தீங்கன்னா அந்த பிளம்பிங் வேலை, பைப்பிங் வேலையெல்லாம் இந்த ராசிக்கு வந்துடும். இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கடகம் இன்னும் சிறப்பாக மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும். உலகத்தின் நியதிய பேராசை பெருநிமிஷங்கிறது அவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.